இயேசு சவுலை சந்திக்கும் போது என்ன சொல்ல, சவுலே சவுலே ஏன் என் ஊழியர்களை துக்கப்படுத்துகிறாய், கொடுமைப்படுத்துகிறாய் சொல்லல. ஏன் என் ஊழியர்களை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை ஏன் துன்பப்படுத்துகிறாய் சொல்லல. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். சபைக்கு வருகிற உபத்திரம் இயேசுக்கு வருவது. சபையோட மோதுறவங்க இயேசுவோட மோதுறாங்க, ஊழியத்தோட மோதுறவங்க இயேசுவோட மோதுறாங்க. இயேசுவை ஜெயிக்கிறதுக்கு யாராவது முடியுமா சொல்லுங்க சத்தமா? இயேசுவை யாராவது ஜெயிக்க முடியுமா? இயேசு சவுலை பார்த்து, நீ ஏன் என்னுடைய சபையை துன்பப்படுத்துகிறாய், என்னுடைய சபை ஊழியரை துக்கப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கல. அவர் என்ன டைரக்டா என்ன சொல்றாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த சபைக்கு தொல்லை கொடுத்தா அது என்ன தொல்லை கொடுத்தா மாதிரி, இந்த சபையை துன்பப்படுத்தினா, ஊழியக்காரரை துன்பப்படுத்தினா, என்னை துன்பப்படுத்தினா மாதிரி அப்படின்னு இந்த கட்டிட சபைகளை முன் வச்சு மோகன் சி லாசரஸ் பேசுறாரு. இங்க கட்டிட சபைகள் தான் இந்த மோகன் சி லாசரஸுக்கு ரொம்ப முக்கியமாகுது. இந்த சபையில் உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் ஆங்கங்கே இறை வழிபாடு இயேசு வழிபாடு பண்ணின்னு இருக்காங்க. இந்த தனி மனிதனுடைய ஒரு நன்மையை இவர் நினைச்சு பார்க்கறது கிடையாது. இந்த கட்டிடங்கள் நினைச்சு நிற்கணும், அது நீண்ட நாளுக்கு இருக்கணும். இந்த உலகத்தில் இந்த செயல்பாடு, கட்டிட செயல்பாடு, மனிதன் எப்படி போனாலும் இந்த மோகன் சி லாசரஸுக்கு கவலையே கிடையாது. காலகாலமாக அந்த கட்டிட சபைகளை போகிறாங்க. அந்த நபர்களோட குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டு அறிகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, ஒரு பண பற்றாக்குறையா அப்படின்றதெல்லாம் கேட்டு விசாரிக்கிறது கிடையாது. இதுக்கு உண்டான தீர்வு என்ன அதை சொல்றது கிடையாது. இந்த மோகன் சி லாசரஸ் அந்த தீர்வை சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், நிம்மதி அடைய செய்யலாம், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வைக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை நல்ல விதத்தில் நம்ம கொண்டு செல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மோகன் சி லாசரஸ் கிடையாது. அவருடைய குறிக்கோள் நோக்கம் எல்லாமே இந்த கட்டிட சபைகளில் மக்கள் உட்காந்தினோம், அவங்க எப்படி போனாலும் அவருக்கு கவலை கிடையாது. அவங்க சொந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு காணிக்கை கொடுத்துடணும், அந்த காணிக்கை எடுத்து நமக்கு பெரிய பிரம்மாண்ட சபைகளை கட்டணும், பெரிய ஸ்க்ரீன் போட்டணும், மைக்கை வச்சு லைட்டுகளை போட்டணும், அங்கே போய் நின்று பேசணும், இந்த விஷயம் தொடர்ந்து நடக்கணும். அதைத்தான் இங்க முக்கியத்துவம் படுத்துறாரு மோகன் சி லாசரஸ். இந்த சபைக்கு விரோதமா யாராவது பேசுனீங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமா பேசுனது. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது, உங்களுடைய கையில கிடைச்ச காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செஞ்சுட்டு கேட்டுட்டு நீங்க போயிடணும், அதுதான் உங்களுடைய வேலை. சபைக்கு விரோதமாவோ அல்லது ஊழியக்காரருக்கு விரோதமாவோ நீங்க பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பயமுறுத்துதல இங்க சொல்றாரு அந்த மோகன் சி லாசரஸ். இன்னைக்கு இந்த கட்டிட சபையிலால நன்மை அடைந்தவங்க யாருங்க? யாருக்காவது இந்த கட்டிட சபைகளுக்கு போனோடனே அவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லாத இருக்குதா, வறுமை இல்லாத இருக்குதா, பிரச்சனை இல்லாத இருக்கா, கணவன் மனைவி சேர்ந்தே இருக்கிறாங்களா, குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருக்காங்களா? இப்படி இந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் இவர் ஒரு வழியும் தீர்வையும் சொல்ல மாட்டார். இவருக்கு புஸ்தகம் பண்ணா, ஜெபம் பண்ணா, பைபிள் படிக்கணும், பாட்டு பாடினா, இதுதான் மனிதனுடைய ஒரு தேவையோ அவனுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியோ ஒரு தீர்வா சொல்றது கிடையாது. இதனால நமக்கு என்ன செய்யறோம், காலகாலமா ஏதோ ஒரு கடமைக்கு சர்ச்சைக்கு போறோம், அவர் மோகன் சி இப்படி சொல்லிட்டாரு, நம்ம எப்படி இந்த கட்டிட சபைக்கு போகாது இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவன்னா கட்டிட சபைக்கு போய் தானே ஆகணும், அதனால நம்ம போகாது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவர்களும் காலகாலமா போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா கஷ்டங்கள் தீர்ந்ததான்னா அப்படி ஒன்று யாருக்கும் கஷ்டம் தீர்ந்ததா மாதிரி இல்லை. பிரச்சனைகள் தீர்ந்ததா, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்களா அப்படின்னா ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இந்த உலக வாழ்க்கையில இருக்குது நமக்கு. என்ன அதனால நாம இந்த கட்டிட சபைகளை தான் கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது கிடையாது. இந்த கட்டிட சபைகளை முன் வச்சு மையமாக வச்சு இந்த பைபிள் எழுதப்படலை. அதாவது சபை என்றாலே நம்முடைய சரீரமாகிய சபை, நாம தான் சபை. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபைகள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஊழியக்காரர்கள். ஏன்னா இந்த சரீரமாகிய சபை ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது நம்ம ஆரோக்கியமான சரீரத்தை வச்சு நம்முடைய குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும். அதுதான் இங்கே ஊழியன்றது. ஊழியன்னா என்னங்க, மோகன் சி லாசரஸ் கட்டிட சபையா ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு பேசிட்டு இருக்காரு, அது ஊழியம் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தில் நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் நாம் ஓடி ஓடி வேலை செய்கிறோம் பாருங்க, அதுதான் ஊழியம். இன்னைக்கு நம்முடைய உறவுகளை எத்தனையோ பேர் பல உதவிகளோடு இருக்கிறாங்க, உதவி தேவைகளோடு இருக்காங்க. அவங்களுக்கு போய் பண உதவி செய்யலாம்,
ஓடி உழைச்சி சம்பாதிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்ததா உடல் உழைப்பை கொடுக்கலாம். இப்படி பல உதவிகள் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே நமக்குள்ளே இன்னைக்கு தேவைப்படுது. அதுதான் ஊழியம். இதை மோகன்சி லாசஸ் ஒரு கட்டிட சபையில் போய் நின்றுட்டு அங்கே போய் பண்ணுறது ஊழியம் கிடையாது. இவருடைய நோக்கம் கொள்கை நிறைவேறணுன்றதுக்காக தான், இவருடைய தவறான கொள்கை அங்கே நிறைவேறணுன்றதுக்காக தான் இங்கே கட்டிட சபையை முக்கியத்துவப்படுத்தி அதில் இருக்க ஊழியக்காரர்களுடைய பெருமையை பேசுகிறார், பயமுறுத்துறார். நீங்கள் ஊழியக்காரர்கள் விரோதமாக பேசக்கூடாது, காணிக்க கொடுன்னா கொடுக்கணும், இந்த டைமுக்கு வான்னா வரணும், அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் இப்போ எதிர்த்து பேசக்கூட ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா அது கர்த்தரை கேட்குற மாதிரி, இயேசு கிறிஸ்து கேட்குற மாதிரி. அதனால் நீங்கள் வாயை மூடிக்கின்னு வந்து இங்கே உட்காந்துட்டு நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றார். அடுத்ததாக பாருங்க, அடுத்த பகுதியில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா ராணுவமே வந்தாலும் ஜெயிக்க முடியாது. உலகத்தில் அத்தனை நாடு ராணுவம் ஒன்று சேர்ந்து வந்தா கூட இயேசுவை ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரங்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இயேசுவை ஜெயிக்க முடியாது. அமெரிக்காவால கூட இயேசு கிறிஸ்துவை ஜெயிக்க முடியாது. ஏன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடும் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் பண்ண முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்து அதுக்காக வரல. என்ன, ஒருத்தரோட ஒருத்தர் போராட்டத்தோடு நீங்க இருங்க, அதுக்காக வரல. சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆரோக்கிய மனிதனுக்கு கொடுக்கத்தான் இந்த ஒரு உலகத்துக்கு வந்தார். அதை விட்டுட்டு அங்கே அவரால் ஜெயிக்க முடியாது, இவங்களால ஜெயிக்க முடியாது, அது நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு மனிதனுக்கு என்ன சொல்லுது இந்த பைபிள்? ஒரு தனி மனிதன் வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது? இந்த தனி மனிதனுடைய இன்பமான வாழ்க்கைக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது இந்த பைபிள்? அதை தான் நம்ம உற்று நோக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த வேதமானது இதுக்காக தான். நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்குது, எதுவும் நம்ம தேடி வந்துடாதுங்க. எந்த தேவையோ நமக்கு நம்ம நினைச்ச உடனே ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துடாது. நம்ம அதுக்காக உழைக்கணும், போராடணும், போய் காசு சம்பாதிக்கணும், அதுக்குண்டான வேலைகளை செய்து தான் ஒரு பொருளை இன்றைக்கி வீட்டில் கொண்டு வரோம். அந்த மாதிரி நம்முடைய தேவைகளுக்காகத்தான் இந்த பைபிள் இருக்குது. அது கர்த்தரை மையப்படுத்தின மற்ற கர்த்தரை துதித்து பாடணும், ஜெபம் பண்ணோம், ஆலயத்துக்கு போனோம், பைபிள் தூக்கி ஓடணும், அதுக்காக அங்கே எழுதப்படல பைபிள். ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு பெற்றோர், ஒரு குடும்பத்தினர், கணவன் மனைவி, இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது. அதை நம்ம மனசுல சரியா வச்சுக்கணும். இப்போ சரி, ஊழியக்காரர்களை சொன்னா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, இப்படி நினைச்சுக்கின்னு அந்த சபை மக்களை தான் இவங்க தவறான வழியில் நடத்துறாங்க. அதனால தான் ஊழியக்காரர்களுக்கு பல கஷ்டங்கள் வருது. கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒரு சபையில் உள்ள மனிதனை, சபைனா நம்முடைய சரீரம் தான் சபை, இந்த சபையாகிய இந்த சரீரமாகிய சபைக்கு இந்த கடவுள் பேரால என்னுடைய பேரை வச்சு கூட நீங்க தொல்லை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கெடுதியாக முடியும் அப்படி அந்த ஊழியக்காரர்களை எச்சரிக்கிறார். இன்னைக்கு தனி மனிதனுடைய சுதந்திரம் கிடையாது. தனி மனிதனுடைய இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ முடியல. ஏன்னா இந்த கட்டிட சபையில இவங்க கொடுக்குற ஆலோசனை எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு உதவாதது, நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு வேத விளக்கத்தை தான் இவங்க கொடுத்துக்கிறாங்க. அதனால நாம இதாவது பைபிள் சொல்வது ஒன்று, இந்த ஊழியக்காரர்கள் சொல்வது ஒன்று, இயேசு கிறிஸ்து சொல்றது ஒன்று, இந்த கட்டிட சபையில் உள்ள பாஸ்டர்கள் சொல்வது வேறு. அதனால நாம கடவுளுடைய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அறிந்து ஆராய்ந்து அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்காகத்தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம அக்கறையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வளமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கையை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.